ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குச்சுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இதுக்கு நான் வந்து ஜிக்ஸாக் அடித்த ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன், சிசர்ஸ், தென் ஜரி த்ரெட்டும் நார்மல் நீடிலும் எடுத்துக்கிறேன். தென் ஒரு நார்மல் நீடிலில் 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நாட் போடுறதுக்காக 8 த்ரெட் இருக்குதுல. இந்த நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். நூல் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க கீழே. நான் இப்போ 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்து இப்போ நான் வந்து உங்களுக்கு நாட் போட்டிருக்கேன். ஸோ வந்து 3 பேட்சாக அதில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் பேட்சில் வந்து நான் 4 நாட் வச்சுருக்கேன். செகண்ட் பேட்சில் 3 நாட் வச்சுருக்கேன். இப்போ நான் போட்டுட்ருக்க பேட்சில் வந்து 5 நாட் வச்சுருக்கேன். ஸோ 3 வெவ்வேறு டைப்பு. நாட்டை வந்து கிளாத்தை ஒட்டி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நமக்கு கேப் வேண்டாம். ஸோ நல்லா துணியோடு ரொம்ப டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து நாட் போடும்போது இறங்காமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம கண்டினியூஸாக இழுத்து அடுத்தடுத்த நாட் போடும்போது ஃபஸ்ட்டு முடிச்சு இறங்கிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம போடுற நாட் வந்து தளர்ந்து தொங்க ஆரம்பிச்சிரும். ஸோ அது டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ போட்டாச்சு. இப்போது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 5, 3, 4 எடுத்திருக்கேன். இப்போ இந்த 5ல் பார்க்கலாம். 5ல் ஃபஸ்ட்டு அண்ட் 5th அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். நடுவில் இருக்க 2nd, 3rd, 4th மட்டும் நான் ஹாஃபாக பிரித்து நாட் போடுறேன். ஸோ இப்போ இதை வந்து மேலே வந்து 5 நாட் இருக்குது இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து ஹாஃபாக பிரித்து போடுறதுல வந்து 4 நாட் தான் வரும் உங்களுக்கு. நாட்டை நல்லா டைட்டாக போடுங்க, லூஸ் இல்லாமல் போடுங்க. நம்ம எப்படியும் கீழே குச்சி கட்டும் போது நாட் லூஸ் ஆகும், இறங்கும். அதனால் ஆரம்பமே நம்ம லூஸாக போட்டோன்னா திருப்பி இறங்க ரொம்ப லூஸ் ஆகிடும். இது வந்து நான் இப்போ 5 வச்சுருக்கேன், 5 நாட் வச்சுருக்கேன். நீங்கள் 6 நாட்டு 8 நாட்டு எதுலனாலும் போட்டுக்கலாம். இதை நம்ம சாரியில் வந்து பேட்சாக தான் போட போகிறோம். கண்டினியூஸாக போடலை. கண்டினியூஸாக போடுறதுனாலும் போடலாம். கண்டினியூஸாக அப்படின்னா வந்து நம்ம இப்போ பேட்சாக பிரித்த மாதிரி இல்லாமல் கண்டினியூஸாக இந்த நாட் வந்து ஃபுல் சாரிலையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சாரியோட டாப், அதாவது சாரியோட ஆரம்பமும் சாரியோட எண்டும் ஃபுல்லாக வச்சுட்டு மீதி நடுவில் எல்லாம் நீங்கள் ஹாஃபாக பிரிக்கணும். இப்போ நம்ம பேட்சாக பிரிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இது எப்படின்னா நடுவில் கேப் விட்டு நம்ம போடுவோம் சாரியில், கண்டினியூஸாக இல்லாமல். இப்போ நம்ம 5, 6, 8 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ 5 எடுத்தீங்க அப்படின்னா 1, 5 ஃபுல்லாக இருக்கும். மீதி இருக்க நடுவில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஹாஃபாக பிரியும். ஸோ அப்போ வந்து என்னென்னா குட்டி குட்டியாக தொங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு 3 டைப்பில் நான் போட்டு காமிக்கிறேன். இதில் நம்ம எப்படி பீடு ஏற்றுறதுங்கிறது அடுத்தடுத்த டைப்பில் பார்க்கலாம். இப்போது நான் வந்து 4 முடிச்சு போட்டுட்டேன். இப்போ அடுத்த லேயர் போடுறேன். ஃபஸ்ட் லேயரில் நம்ம வந்து 5 முடிச்சிருக்கோம். செகண்ட் லேயரில் நம்ம ஹாஃபாக பிரித்து 4 முடிச்சிருக்கோம். அடுத்து திருப்பி அதுக்கு கீழே அதை வந்து நம்ம முடிச்சு போடும்போது 3 வரும். அடுத்து 2, அடுத்து 1 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். எப்பயுமே நம்ம அடுத்தடுத்து கொண்டு வரும்போது முன்னாடியும் எண்டும் ஃபுல்லாக இருக்கும், நடுவில் மட்டும்தான் ஹாஃபாக பிரியும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஹாஃபும் அந்த ஃபுல்லுலேயும் நான் வந்து நாட் போடுறேன். இப்போது 3 முடிச்சு தான் இருக்கும் நமக்கு. இப்போ இந்த 3 நம்ம 2 ஆக்கணும். ஸோ ஃபஸ்ட்டும் 3யும் ஃபுல்லாக இருக்கும், சென்டர் மட்டும் உங்களுக்கு ஹாஃபாக பிரியும். கரெக்ட். இப்போ இதில் முடிச்சு போட்டணும். ஸோ டைட்டாக முடிச்சு போடுங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இது இன்னொரு டைப்லேயும் போடலாம். நம்ம சாரியோட கீழே தொங்கும் இல்லையா, அந்த நூலை நம்ம வெட்டாமல் அந்த நூலில் கூட நம்ம இந்த மாதிரி போடலாம். இப்போ நான் வந்து சாரியில் ஜிக்ஸாக் அடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா நூலை வந்து ஆட் பண்ணி போடுறோம், சில்க் த்ரெட்டு. பட் சாரியில் வர அந்த த்ரெட்டையே வச்சு இந்த டைப் போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். பட் நம்ம கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த டைப்பாக இருந்தால் நம்ம கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண முடியும். ஒரு பேட்ச், அதாவது ஒரு 5 வந்து ஒரு கலர், இன்னொரு 5 வந்து இன்னொரு கலர்னு மல்டி கலரில் நம்மளால் போட முடியும். சில்க் த்ரெட் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா. சாரீ முந்தியில் இருக்க அதே த்ரெட்டை வச்சு போகிறதா இருந்தால் நம்ம கலர்ஸ் ஆட் பண்ண முடியாது. கீழே கட்டுற குச்சில் மட்டும்தான் நம்ம கலர் ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி பின்னுறதுல அந்த சாரியில் வரதில் மட்டும்தான் பின்னுற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே அழகாக இருக்கும். இப்போது இந்த டைப் முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம 3ல் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இப்போ 3 நம்ம எடுத்தோம் அப்படின்னா 3ல் வந்து ஃபஸ்ட்டும் 3யும் அப்படியே இருக்கும். சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம ஹாஃபாக பிரிக்க போகிறோம். இப்போ 3 நாட் 2 நாட் ஆகிடும். இப்போ
இப்போ இந்த 2 நாட்டில் நம்ம வந்து பீடு ஏற்ற போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த ஃபுல் பேட்ச்லேயும் நான் வந்து பீடை ஆட் பண்ணிடுறேன். நார்மல் பீடு தான் அது, சின்ன ரவுண்ட் பீடு. நான் வந்து 2 ஒன்றா ஆக்கிறதுக்கு முன்னாடி 2 பீடு ஆட் பண்ணிவிட்டு நான் ஒன்றா நாட் போட்டுருவேன். அப்போ என்ன பண்ணலான்னா குச்சுக்கு, அதாவது குச்சு சென்டரில் இருக்கும், 2 பக்கமும் பீடு இருக்க மாதிரி இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கீழே கீழே நாட் போட்டு கொண்டு வர மாடலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து த்ரெட்டு லென்த்து விடுறத வந்து நல்லா ஜாஸ்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த தடவை நாட் போடும்போது நமக்கு கையில் சுற்றுறதுக்கு நூல் இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம நாட் போடுறதுக்கு. கொஞ்சம் லென்த்தியாக விட்டுக்கோங்க. இந்த மாடலில் கொஞ்சம் நூல் வேஸ்ட் ஆக தான் செய்யும், பரவாயில்ல பழகிற வரைக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு 2-3 saree போட்டுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ விடுறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக விட வேண்டாம். இப்போது இந்த 4 நம்ம போடலாம். இதில் வந்து நான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் பீடு ஏற்ற போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டும் 4த்தும் விட்டுட்டு சென்டரில் எல்லாத்துலேயுமே பீடு ஏற்ற போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்க கேப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான், நம்ம எந்த பீடை யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து. இப்போ நான் சின்ன பீடு அப்படிங்கிறதுனால ரொம்ப பக்கத்தில் போட்டிருக்கேன். பீடு நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா பீடு சைஸ்க்கு நீங்கள் கேப் விட்டு நீங்கள் அடுத்தடுத்த பீடை லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்று மேலே ஒன்று ஏறாமலும் அதேமாதிரி துணி சுருங்காமலும் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த நம்ம மெயின் வந்து இந்த கேப்பை மெயின்டைன் பண்ணுறது தான். நம்ம இதில் நிறைய டைப்ஸ் கொண்டு வர முடியும். இப்போ இந்த பேட்ச் போடுறோம் இல்லையா, இந்த பேட்சுக்கு நடுவில் ஒரு பேபி குச்சு கொடுக்கலாம். நம்ம ஒரு பீடு வச்சு குச்சு போட்டோம் இல்லையா இதுக்கு முன்னாடிலாம், அந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு இந்த பேட்சை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். சென்டரில் நம்ம வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இது மட்டுமே போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். எந்த மாதிரி போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஒரு பேட்ச் போட்டுட்டு நம்ம குச்சு கட்டினோன்னா பேட்ச் கீழே வர குச்சு வந்து கீழே தொங்கியும், நம்ம துணியில் கட்டுற குச்சு நடுவில் மிடில் கட்டுற ஆர்டினரி பேபி குச்சு வந்து துணியை ஒட்டியும் இருக்கும். ஸோ ஜிக்ஸாக் மாதிரி நமக்கு குச்சு கட்டினது கிடைக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டைப்லாம். இப்போ நான் ஒரு லேயர் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த லேயர்லேயும் சென்டரில் மட்டும் நான் பீட் கொடுக்க போகிறேன், சைடில் 2லேயும் கொடுக்கல. இந்த சென்டரை நம்ம பிரிக்கிறது வந்து என்னெல்லாம் வேண்டாம், நீங்கள் குத்து மதிப்பாக 2ம் கொஞ்சம் ஈவனாக இருக்கா அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டா போதும். ஒன்று ஒல்லியாகவும் ஒன்று குண்டாகவும் இல்லாமல் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் வந்து அதுக்காக அதை வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம எண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ நான் 4 நாட்டை வந்து 3 நாட்டு ஆக்கினேன், 3 நாட்டை இப்போ 2 நாட்டு ஆக்கியிருக்கோம். இப்போ இந்த 2 நான் வந்து ஒன்று ஆக்க போகிறதில்ல. இப்போ இந்த 2 நாட்டை தனித்தனியாக நம்ம குச்சி கட்ட போகிறோம். இந்த மாதிரியும் நம்ம கட்டலாம், அதுக்காக ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா குச்சி ரொம்ப பக்கத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இது 2 பீடுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்குது, அது 5க்கு நடுவில் வந்து குச்சி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணால் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். பீட்ஸ் மாற்றிக்கலாம், லேயர்ஸ் மாற்றிக்கலாம், நாட்டில் வந்து ஒரு சைடில் மட்டும் பீட் வர மாதிரி பார்த்துக்கலாம். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். சாம்பிள் நான் உங்களுக்கு saree அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.